இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் தனலட்சுமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாகவும் பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அந்தியூர் அருகே பயிரிடப்பட்டிருந்த கரும்புகளை சேதப்படுத்திய காட்டு பன்றிகள், உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. எட்டயபுரம் அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் போதை ஆசாமிகளால் கிராம மக்கள் அச்சம். நிம்மதியாக வாழ முடியவில்லை என கிராம மக்கள் போராட்டம். மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்தில் பணத்தை பெற்றுக்கொண்டு டிக்கெட் வழங்க கோரி போராட்டம். மேம்பாட்டு பணிகளை விரைவுபடுத்த கோரிக்கை. மேட்டுப்பாளையம் அருகே முகாமிட்டுள்ள ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சம். காவல் நிலையத்தில் இருந்து வெளியேற முடியாமல் தவித்த போலீசார். சுற்றுலா பயணியின் பணத்தை காற்றில் பறக்கவிட்ட வடக்குரங்கால் பரபரப்பு. பணத்தை இழந்து தவித்த சுற்றுலா பயணி. இனி விரிவான செய்திகள். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வாழும் சிலர் மது மற்றும் கஞ்சா அருந்திவிட்டு பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி இரு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குளத்து வாய்ப்பட்டி கிராமத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் 35 ஆண்டுகளுக்கு மேலாக 40 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கடந்த ஆண்டு அவர்களுக்கு வீடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தமிழக அரசு செய்து கொடுத்த நிலையில் வெளி மாவட்டங்களில் உள்ள முகாமைச் சேர்ந்த பலர் பதிவு செய்யாமல் இங்கு தங்கியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆடு மேய்க்க சென்ற குமரகிரி கிராமத்தைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் என்பவரை முகாமைச் சேர்ந்த சிலர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த தொழிலாளி எட்டயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து முகாமினைச் சேர்ந்த சந்திரமோகன், நேதாஜி, கார்த்திக், பிரவீன்ராஜா, சிலம்பரசன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமைச் சேர்ந்த சிலர் மது குடித்துவிட்டும் கஞ்சா புகைத்துவிட்டும் குளத்துவாய்ப்பட்டி, குமாரகிரி கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள், பெண்கள், கால்நடை வளர்ப்பவர்களிடம் தகராறில் ஈடுபடுவதாக இரு கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அதனை கண்டித்து குளத்துவாய்ப்பட்டி கிராமத்தில் உள்ள கோயில் முன்பு கிராம மக்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. சம்பந்தப்பட்ட பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே தோட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த கரும்புகளை காட்டு பன்றிகள் வேரோடு தின்றுவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நெருஞ்சிப்பேட்டை அருகே பாலமலை அடிவார பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களில் கரும்பு, வாழை உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் யானைகள் மற்றும் காட்டு பன்றிகள் போன்ற வன விலங்குகள் மலைப்பகுதிகளில் உள்ள வனங்களில் இருந்து வெளியேறி விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகின்றன. நெருஞ்சிப்பேட்டை அருகே வரதராஜ் என்பவர் 2 ஏக்கர் அளவில் கரும்புகளை பயிரிட்டுள்ள நிலையில் தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு பன்றிகள் கரும்புகளை வேரோடு தின்று சேதப்படுத்தியுள்ளது. இதனால் பெரும் நஷ்டமடைந்துள்ள விவசாயி பயிர்களுக்கு உரிய இழப்பீட்டினை வழங்க வேண்டும் எனவும் விலங்குகள் காட்டை விட்டு வெளியே வராமல் இருக்க வனத்துறையினர் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் திட்ட பணிகளை விரைவுபடுத்த வலியுறுத்தி ரயில் பயணிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில்வே நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பணிகள் மந்தகதியில் நடைபெறுவதாக கூறி ரயில் பயணிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் மயிலாடுதுறை ரயில் நிலைய ரிசர்வேஷன் பகுதியில் ஜிபே உள்ளிட்ட ஆன்லைன் பேமெண்ட் மட்டுமே செல்லுபடி ஆகும் என்ற வாய்மொழி உத்தரவு காரணமாக முதியோர்கள் மற்றும் படிக்காத பாமகர்கள் அவதிக்குள்ளாகி வருவதால்
பணத்தை பெற்றுக்கொண்டு டிக்கெட் மற்றும் ரிசர்வேஷன் செய்ய வலியுறுத்தப்பட்டது. அனைத்து நடைமேடைகளிலும் அறிவிப்பு பலகை வைக்காத ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தொடங்கவிருக்கிறது. முன்பதிவு செய்வதற்கு வருகின்ற பயணிகளிடம் பணத்தை ஏற்காமல் மட்டுமே டிக்கெட் கட்டணம் ஏற்கப்படும். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே ஒற்றை காட்டு யானை முகாமிட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த வனப்பகுதிகளில் முன்கூட்டியே துவங்கிய மழை காரணமாக காட்டு யானைகள் மலையை விட்டு சமவெளி பகுதிகளை நோக்கி நகர துவங்கியுள்ளன. இந்நிலையில் மலை முகடுகளின் நடுவே அமைந்துள்ள பில்லூர் அணை பகுதியில் உள்ள காவல் நிலையம் முன்பு ஒற்றை காட்டு யானை ஒன்று நீண்ட நேரமாக நின்று கொண்டு அங்குள்ள மரக்கிளைகளை உடைத்து உண்ண துவங்கியது. இதனால் காவல் நிலையத்தில் இருந்த போலீசார் வெளியே வராமல் யானை திரும்பி செல்லும் வரை காத்திருந்த நிலையில் உள்ளூர் மக்களும் அவ்வழியாக செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகினர். பில்லூர் அணை பகுதியில் உள்ள குடியிருப்புகளை சுற்றி யானைகளை கண்காணிக்கவும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் அவற்றை விரட்டவும் அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். படம் பத்தும் செய்யும் என்பதெல்லாம் உங்களுக்குதான், எனக்கு எல்லாம் பேப்பர் தான் என்று பணக்காட்டிலிருந்து 500 ரூபாய் படத்தை ஒவ்வொன்றாக காற்றில் வீசிய குரங்கின் சேட்டை கொடைக்கானல் வந்த சுற்றுலா பயணிகளை வியப்பில் ஆழ்த்தியது. கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பி பார்க்கும் இடமாக குணா குகை காணப்படுவதோடு கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மட்டும் 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இங்கு வந்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இப்பகுதிகளில் காணப்படும் குரங்குகள் சுற்றுலா பயணிகளின் உடைமைகள் மற்றும் செல்போன்களை பறித்து செல்வது அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக கர்நாடகாவை சேர்ந்தவர் பையில் வைத்திருந்த 500 ரூபாய் கட்டினை எடுத்து சென்ற குரங்கு மரத்தின் மீது அமர்ந்து கொண்டு பணத்தை ஒவ்வொன்றாக பிரித்து காற்றில் பறக்கவிட்டது சம்பவம் சுற்றுலா பயணிகளை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியது. இது குறித்த வீடியோ காட்சி வைரலாகி வரும் நிலையில் குணா குகை பகுதிக்கு செல்வோர் விழிப்புடன் இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் வரலாற்று சிறப்புமிக்க கண்மாய் குப்பைகளால் நிரப்பப்பட்டு துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூரில் சிவகங்கை சாலையில் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள பனியாரேந்தல் கண்மாய் அப்பகுதி மக்களுக்கும் விவசாய நிலங்களுக்கும் முக்கிய நீர் ஆதாரமாக இருந்து வந்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இக்கண்மாய் தற்போது கவனிப்பார் இன்றி பல குடியிருப்புகள் ஆக்கிரமித்துள்ளதோடு திருப்பத்தூர் பேரூராட்சியின் 18வது வார்டுகளில் சேர்க்கப்படும் குப்பைகள் இறைச்சி கழிவுகள் இங்கு கொட்டப்பட்டு வருகிறது. இதனால் கடுமையான துர்நாற்றம் வீசுவதால் இதனை சுற்றியுள்ள குடியிருப்பு வாசிகள் சுவாச பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். கண்மாய் அருகே உள்ள அரசு அலுவலகங்கள், நீதிமன்றம், மின்வாரிய அலுவலகம், குடியிருப்புகள் சுகாதார சீர்கேட்டால் பெரிதும் பாதிக்கப்படும் நிலையில் அதனை தூய்மைப்படுத்த கோரி மாவட்ட நிர்வாகத்திடமும் பலமுறை மனு அளித்தும் தீர்வு ஏற்படவில்லை என அப்பகுதி வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இருக்கிற 18 வார்டுலையும் இருக்கக்கூடிய குப்பைகள் கொட்டக்கூடிய இடமா மாறி இருக்கு. இந்த கண்மாய்க்கு வரக்கூடிய வரத்துகளும் சுற்றி இருக்கிற ஆக்கிரமிப்பாளர்களால் தடுக்கப்பட்டிருக்கு. இதில் என்னன்னா, பக்கத்தில் ஈபி இருக்கு, நீதிமன்றம் இருக்கிறது, சிவகங்கை மெயின் ரோடு வேறு இருக்கிறது. அன்றாடம் வாகன ஓட்டிகள் நிறைய பேர் சென்றுட்டு இருக்காங்க. இந்த குப்பைமேட்டு பகுதியினுடைய தீவிரத்தன்மையால் அருகில் இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் பாரு மற்ற இந்த மது பார்லேருந்து சமூக விரோதிகள் இரவு நேரங்களில் இங்கே பதுங்கிக்கிறது, கஞ்சா குடிச்சிட்டு பதுங்கிக்கிறது, இது ஒட்டுமொத்தமாக சுற்றி இப்போ குடியிருப்பு பகுதி நிறைய. அந்த காலத்தில் இது கண்மாயாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு சுற்றி வீடுகள் இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு இந்த பொல்யூஷனால் மிகுந்த நோய் வரக்கூடிய அபாயம் ஏற்படுகிறது. இந்த பகுதியில் கம்மாயில் ஆக்கிரமித்து மற்றும் குடிப்பவர்கள் குடிபோதையில் பாட்டில்களை உடைப்பது, திருப்பத்தூர் நகரில் எங்கெங்கு அடுத்த வீடுகளில் உள்ள செப்டி டேங்குகளை அள்ளி கொண்டு வந்த அனைத்து வண்டிகளிலும் இரவு நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் அவுத்து விட்டு கொட்டுவது, ஒட்டுமொத்த துர்நாற்றம் வீசி இந்த பகுதியில் 2 வீலரில் நடந்து போவது எதுவும் இல்லாமல் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதற்கு முழு காரணமாக இந்த மணியாளர் கண்மாயை பயன்படுத்தி
இந்த பகுதியில் இந்த விவசாயம் பாதிக்கப்பட்டு சுற்றும் மோசமாக உள்ளது என்று பல முறை மாவட்ட நிர்வாகம், கலெக்டர் மற்றும் இந்த அரசுக்கு மனுக்கள் எடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே தந்தை சொத்துக்களை தர மறுத்ததால் வளர்ப்பு ஆடுகளை கொன்ற மகனை போலீசார் கைது செய்தனர். அஞ்சட்டை அடுத்துள்ள கவுண்டர்கோட்டாய் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மாது என்பவர் ஆடு மாடுகளை வளர்த்து பிழைப்பு நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவரது மகன் முருகேசன் தந்தை மாதுவிடம் அடிக்கடி சொத்து கேட்டு தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முருகேசன் தனது தந்தை வீட்டுக்கு சென்று அங்கு கால்நடைகள் தண்ணீர் குடிக்கும் தொட்டியில் யூரியா ரசாயன உரத்தை கலந்துள்ளார். இந்த தண்ணீரை குடித்த 9 ஆடுகளும் 2 மாடுகளும் அடுத்தடுத்து சுருண்டு விழுந்து உயிரிழந்தன. இதனையடுத்து தந்தை மாது காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து முருகேசனை போலீசார் கைது செய்தனர். சொத்து பிரச்சினைக்காக ஏதுமறியாத ஆடு மாடுகளை கொன்ற முருகேசனின் செயல் அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே தேனீக்கள் கொட்டியதில் படுகாயமடைந்த 20 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொட்டாரம் பகுதியில் உள்ள தாமிரபரணி ஆற்றை கடப்பதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டிருந்த பழமையான இரும்பு பாலத்தில் தேனீக்கள் கூடு கட்டியிருந்தன. அந்த கூட்டினை மர்ம நபர்கள் சிலர் கலைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அங்கிருந்து பறந்த தேனீக்கள் பிரதான சாலையில் சென்று கொண்டிருந்த சிறுவர்கள், பெரியவர்கள் என 20க்கும் மேற்பட்டோரை கொட்டியதால் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதோடு கை, கால், முகம் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான வீக்கமும் ஏற்பட்டது. இதனையடுத்து வலியால் துடித்த 20க்கும் மேற்பட்டோர் அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே ஒற்றை யானை நடமாட்டத்தால் மலை கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வரும் நிலையில் உணவுக்காக அருகில் உள்ள விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியும் வருகின்றன. இந்நிலையில் தாளவாடி அடுத்த பழைய ஆசனூரில் விவசாயம் செய்து வரும் ராஜண்ணா என்பவரது விவசாய நிலத்தில் நுழைந்த ஒற்றை காட்டு யானை அங்கு நிறுத்தப்பட்டிருந்த டிராக்டரை முட்டி தள்ளிவிட்டு அருகில் இருந்த தொட்டியில் தண்ணீர் அருந்திவிட்டு சென்றுள்ளது. இதனையடுத்து தினந்தோறும் கிராமத்துக்குள் உலாவரும் ஒற்றை யானையை அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்து செய்து விரட்ட முயற்சிப்பதோடு வெளியே நடமாட முடியாமல் அச்சமடைந்துள்ளனர். யானை நடமாட்டம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் வனத்துறையினர் யானையை அடர்ந்த வனப்பகுதியில் விரட்ட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் 500க்கும் மேற்பட்டோர் ஆவலுடன் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர், சிங்கமுனரி வட்டார பகுதி கிராமங்களில் உள்ள கண்மாய்களில் நீர் இருப்பு குறைந்து வருவதால் மீன்பிடி திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக பிள்ளையார்பட்டியில் உள்ள குன்னங்கண்மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த 500க்கும் மேற்பட்டோர் கையால் முடையப்பட்ட ஊத்தா கூடையுடன் கலந்து கொண்டனர். கண்மாய் பராமரிப்பு மற்றும் கிராம பொது தேவைக்காக ஒரு ஊத்தா கூடைக்கு 200 ரூபாய் என நிதி வசூல் செய்த பின் மீன்பிடிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு ஆர்வமுடன் கூடியிருந்தவர்கள் போருக்கு செல்லும் போர் வீரர்கள் போல ஊத்தா கூடையுடன் மின்னல் வேகத்தில் ஓடி கண்மாயில் இறங்கி மீன்பிடிக்க தொடங்கினர். பலருக்கு பெரிய கருவாட்டு மீன், கட்லா, கெளுத்தி, கெண்டை, பாப்புலெட்டு, சிலேபி உள்ளிட்ட பல்வேறு நாட்டு வகை மீன்கள் கிடைத்த நிலையில் சிலருக்கு மீன்கள் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மத போதகர் மீதான முறைகேடுகளை கண்டித்து 100க்கும் மேற்பட்டவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜபாளையம் காமராஜர் நகரில் இயங்கும் CSI தேவாலய மத போதகர் ஜான் கமலேசன் என்பவர் தேவாலய நிர்வாக வரவு செலவு கணக்குகளில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும், திருச்சபை குறித்து பல்வேறு அவதூறுகள் பரப்பி வருவதாகவும் தேவாலய உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டு மதுரை, ராமநாதபுரம் தேவாலய உயர் நிர்வாகத்தினருக்கு புகார் அளித்தும் மத போதகர் ஜான் கமலேசனை இடமாற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்துள்ள 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தேவாலய வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இவர் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்குன்னு ஒரு நீதியை உருவாக்கிக்கிட்டு நீ தகுதி இல்லை, நீ தகுதி இல்லைன்னு. ஆனால் எல்லாருக்கிட்டையும் உறுப்பினருக்கான காசு வாங்குறாங்க, எல்லாருக்கிட்டையும் காசு வாங்குறாங்க, காணிக்க வாங்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு இந்த சர்ச்சோட டேர்ன் ஓவர் வந்து 30 லட்சம் ரூபா. 3 வருஷம் இந்த ஆள் வந்ததுலேருந்து 1 கோடி ரூபாய்க்கிட்ட டேர்ன் ஓவர் ஆகிருக்கு. ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்குது, அறிவிப்புன்னு ஒன்று போட்டது கிடையாது, அறிவிப்பு வெளியிட்டதும் கிடையாது. எங்கள் மக்கள் எல்லாம் கடவுளுக்கு பயந்து கொடுக்குற காணிக்கைக்கு சரியான கணக்கு சொல்லப்படவில்லை. ஆடிட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஆடிட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து சபையில் பொது சொல்லணும், அது கிடையாது. கேட்டால் அந்த கமிட்டியில் இல்லை, இந்த கமிட்டியில் பணம் மாத்திரம் அவர் கொண்டு போகிறார். போஸ்ட் ZKS வழங்கும் தமிழ்நாடு 360-இல் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேட்கடைக்கோட்டை அருகே 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் கிராம தேவதைகள் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. டிஜி தொட்டி கிராமத்தில் விவசாயம் செழிக்க வேண்டி கிராம தேவதைகளான முத்தப்பா, முத்தாலம்மா, சலாபுரம், வலகேரி மாரியம்மா மற்றும் கங்கம்மா ஆகிய 5 கிராம தேவதைகளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. பின்னர் தேவதைகளை பல்லக்கில் ஊர்வலமாக கொண்டு வந்த கிராம மக்கள் தீக்குழியில் இறங்கி சாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சந்தூர் கிராமத்தில் திரௌபதியம்மன் கோயில் மகாபாரத திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த புனிதபதி அம்மையார் மற்றும் ராகவ முருகன் ஆகியோரால் மகாபாரத சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இதில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியின் போது துரியோதனன் வதம் செய்யப்படும் காட்சியை நாடக கலைஞர்கள் தத்துரூபமாக காட்சிப்படுத்தியிருந்தனர். இதனையடுத்து நிகழ்ச்சிகளை காண வந்த பக்தர்களின் திருஷ்டி விலக துடப்பத்தால் அடிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. போஸ்ட் ZKS வழங்கும் தமிழ்நாடு 360-இல் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுகள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கோயில் திருவிழாக்களையொட்டி இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயம் விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இப்போட்டியில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் தங்கள் மாடுகளுடன் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்ற நிலையில் பெரிய மாடு பிரிவில் 13 ஜோடிகள், சிறிய மாடு பிரிவில் 21 ஜோடிகள் என மொத்தம் 34 ஜோடிகள் பங்கேற்றன. இறுதியில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்கத்தொகை உள்ளிட்ட பரிசுகள் விழா குழுவின் சார்பில் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோயில் தேரோட்டத்தை முன்னிட்டு கிடாமுட்டு போட்டி நடைபெற்றது. அரியக்குடியில் உள்ள திருவெங்கடமுடையான் கோவில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஆட்டுக்கிடாய் சண்டை நடத்தப்பட்டது. இதில் சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தேனி, திண்டுக்கல், மதுரை உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 25 ஜோடி கிடாக்கள் கலந்து கொண்டு சண்டையில் பங்கேற்றன. வெள்ளை சேவலை, கருப்பு, குறும்பை உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற ஆடுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.
தலைவர் கண்மணி பாண்டியன், நாட்டசங்கோட்டை கண்மணி பாண்டியன் அவர்களும் சிறப்பு பிரிவு பரிசு. திருப்பூரில் புறாவிடும் போட்டியில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு தங்கள் வளர்ப்பு புறாக்களை பறக்கவிட்டு உற்சாகமடைந்தனர். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறக்கட்டளை மற்றும் புறா நண்பர்கள் குழு சார்பில் 53ஆம் ஆண்டு புறாவிடும் போட்டிகள் சிக்கண்ணா கல்லூரி வளாகத்தில் துவங்கப்பட்டது. இப்போட்டி தொடர்ந்து 8 ஞாயிற்றுக்கிழமைகள் நடைபெறவுள்ள நிலையில் முதல் சுற்றாக ஒற்றை சாதா புறா போட்டி நடைபெற்றது. இதில் சிறகுகளில் முத்திரைகள் பதிக்கப்பட்டு பறக்கவிடப்பட்டதை அடுத்து வானில் நீண்ட நேரம் வெளியே சுற்றித் திரிந்து கடைசியாக கூண்டுக்கு வரும் புறா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூறியுள்ளனர். தொடர்ந்து அடுத்தடுத்து வார ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒற்றை புறா, இரட்டை புறா, கர்ணா புறா என பல்வேறு பிரிவுகளில் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை போட்டிகள் நடத்தப்பட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி பரிசுகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழரின் பாரம்பரிய பண்டைய கால விளையாட்டை மீட்டெடுக்கும் வகையில் தென்காசியில் மாவட்ட அளவிலான அத்யாபாட்யா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. அத்யாபட்யா அசோசியேஷன் சார்பில் மாவட்ட அளவிலான 2வது சப் ஜூனியர் போட்டிகள் தென்காசி அருகே உள்ள இலத்தூர் ஸ்பெக்ட்ரம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. ஆண்கள், பெண்கள் என தனித்தனியாக நடைபெற்ற போட்டிகளில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று விளையாடினர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா மற்றும் ஸ்பெக்ட்ரம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தாளாளர் மருத்துவர் திருவன் ஆகியோர் பரிசுகள் வழங்கி மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தினர்.